ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 27, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த சேனல் தமிழ் சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. சுந்தரராஜன் அண்ணாமலைக்கு ஊட்டி விடுறாரு. அவங்களும் கண் கலங்குறாங்க. எதுக்கு அழுவுற அப்படின்னு கேட்கறாரு சுந்தரராஜன் அண்ணாமலைகிட்ட. ஒன்றும் இல்லைங்க, வேர்க்குது அப்படின்னு சொல்லதும், என்னது வேர்க்குதா? கண்ணு வேர்க்குதா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. உடனே விசிறி எடுத்து விசிறி விடுறாரு. இங்க எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. வருண், வெண்ணிலா, அருவி, லீலாவதி, அப்புறம் வான்மதி, கௌதம் எல்லாமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களும். சித்தப்பாக்கு எவ்வளோ பாசம் சித்தி மேல அப்படின்னு சொல்லவும், அதுக்கு வான்மதி மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறீங்க, வயசான காலத்துல அவரு வேற லெவலுக்கு போயிட்டாருன்றீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கௌதம் திட்டிட்டு இருக்கா மனசுக்குள்ளே. அதுக்கு அருவி சொல்றா, என்னது சேமியா கேசரியில பாசமா அப்படின்னு சொல்லும்போது, இவங்க அழுதுகிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. விசிறி விடுறாரு. என்னங்க எனக்கு போய் விசிறிலாம் விட்டுட்டு இருக்கீங்களே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்டாட்டிக்கு நான் விசிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு சுந்தரராஜன். அண்ணாமலையும் அதை ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப லீலாவதி சொல்றாங்க, இந்த சேமியா கேசரிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை கல்யாண புதுசுல ரொம்ப வறுமையில இருந்திருக்காங்க. அப்போ என்னன்னா அவங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கஷாயம் ஆத்திட்டு இருப்பாங்க லீலாவதி. என்னாச்சு, ஏன் அண்ணாமலை படுத்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாரு. எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு, வாந்தியா இருக்கு, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால உட்காரவே முடியல, ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி வா ஹாஸ்பிட்டல் போடலாம், உடனே கிளம்புன்னுவாரு. இல்ல இல்ல, இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான், சந்தோஷமான விஷயம், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை அப்படின்னு லீலாவதி சொல்லுவாங்க. என்ன நீ சொல்றீங்க, உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப அசதியா இருக்குன்றா, நீங்க இப்ப போய் இப்படி சொல்றீங்களே, பரவாயில்ல நீ ஹாஸ்பிட்டல் கிளம்புன்னு அண்ணாமலை சொல்வாரு. அதுக்கு லீலாவதி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இந்த கஷாயத்தை குடிச்சாவே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லவும், என்ன நீ இப்படி சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்புனா வேணான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இதான் நல்ல விஷயம்தான், நீங்க அப்பாவை போயிங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சிரிப்பாங்க. அப்படியா, நான் அப்பாவை போறேனா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இருங்க நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. போயிட்டு வருவாரு. வந்து என்னென்னமோ கையில எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்து, நான் வந்து என் பொண்டாட்டி என் கையாலேயே ஸ்வீட் பண்ணி தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போவாரு. இல்ல தம்பி நானே செஞ்சு தரேன் குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என் பொண்டாட்டிக்கு நானே செஞ்சு தரப்போறேன் அப்படின்னு சொல்லி சேமியா கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்து அண்ணாமலைக்கு ஊட்டி விடுவாரு. அப்பதான் வெளியில ஒருத்தவர் வந்து லீலாவதியை கூப்பிடுவாரு. என்னன்னு கேட்கறதுக்கு போவாங்க லீலாவதி. என்னாச்சு உன் கொழுந்தனுக்கு, எல்லாத்தையும் 5, 10ன்னு கேட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இல்ல அண்ணாமலை வந்து கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே உடனே, இந்த ஏழ்மையிலயும் உங்களுக்கு வந்து குழந்தை தேவையா, உங்களை மாதிரியே அந்த குழந்தையும் பிறந்து பிச்சை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள அசிங்கப்படுத்திட்டு போவான் அந்த ஆளு. உடனே உள்ள இவர் அழுதுட்டு இருப்பாரு. என்னாச்சுங்க, எதுக்கு அழுவுறீங்கன்னு அண்ணாமலை கேட்பாங்க சுந்தரராஜன்ட்ட. அவர் சொல்வாரு, நான் வந்து உனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்க கூட என்னால முடியல, நான் எல்லாத்தையும் கடனா கேட்டேன், ஆனா யாருமே காசு தரல, அங்க வந்து பஞ்ச நிவாரணம் குடுத்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்ல, அங்கதான் நான் இன்னும் வாங்கிட்டு வந்து இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து நான் உனக்கு சேமியா கேசரி செஞ்சு தரேன், நம்ம நிலைமைய பத்தியா அண்ணாமலை, நீ கர்ப்பமா இருக்க, உனக்கு எதுவும் ஸ்வீட் கூட வாங்கி கொடுக்காத முடியாத நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லி அழுவாரு. நீங்க எதுக்கு அழுவுறீங்க, நீங்க பொய் சொல்லல, திருடல, நீங்க எதுக்கு அழுவுறீங்க, நம்ம ஏழ்மைய வந்து நம்ம சீக்கிரமாவே இந்த நிலைமைய நமக்கு மாறும், அதனால நம்ம இந்த நிலைமைய மாத்தி காட்டணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்த 7 தலைமுறையும் நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அத மாதிரி நம்ம மாத்தணும், கண்டிப்பா மாறும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அததான் லீலாவதி வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஓட ஆரம்பிச்சவ தான் அண்ணாமலை, இன்ன வரையும் ஓடிட்டு இருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால தான் இந்த நிலைமைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் ரொம்ப நெகிழ்ச்சியா அண்ணாமலைய பார்க்குறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, அண்ணாமலையும் சுந்தரராஜனும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ நாள் ஆச்சு இது மாரி உட்காந்து பேசி அப்படின்னு சொல்றாரு சுந்தரராஜன். இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்றதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் ஞாபகம் இல்ல, கண்ண மூடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூட சொல்லி கை நீட்ட சொல்றாரு. அண்ணாமலையும் கண்ண மூடி கை நீட்டுறாங்க. அப்போ கனகாமரம் பூ இருக்க அத குடுக்குறாங்க.
"என்னது இது பூக்கு போய் சந்தோஷப்படுறாங்க" அப்படின்னு சொல்லி அங்க லீலாவதிட்ட கேட்கும்போது, லீலாவதி சொல்றாங்க, "கஷ்டப்படுற டைம்ல கூட பூக்கார அம்மாட்ட கடன் சொல்லி வாங்கிட்டு வந்து அண்ணாமலைக்கு பூ வாங்கி தருவாரு சுந்தரராஜன். அதனால அண்ணாமலைக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லி அந்த பூவெல்லாம் வச்சு விடுறாரு அண்ணாமலைக்கு. வச்சு விட்டு 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "இன்னும் எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்கல்ல. "எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ போறாரு. கீழ போயிட்டு கூப்பிடுறாரு அண்ணாமலைய. அண்ணாமலை எட்டி பார்க்குறாங்க. அப்போதான் சைக்கிள்ல வராரு. சைக்கிள்ல நின்னுட்டுருக்காரு. "இருங்க நானும் வரேன்" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஓடுறாங்க. "என்ன அத்தை இதுக்கு போய் சந்தோஷமா ஓடுறாங்க? சைக்கிள்ல போறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா ஓடுறாங்க?" அப்படின்னு சொல்லி வான்மதி கேட்குறா. அப்போ பழைய அவங்க ஃப்ளாஷ்பேக்ல வந்து அவரு சின்ன வயசுல கல்யாணம் ஆன புதுசுல அவரு வந்து சைக்கிள்ல 2 பேரும் டபுள்ஸ் போயிருப்பாங்க. முன்னாடி உட்கார வச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. உடனே வெண்ணிலாவும், வருணும் சைக்கிள்ல போற மாரி வெண்ணிலா யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அடுத்தது வான்மதியும், கௌதமும் சைக்கிள்ல போற மாரி வான்மதி யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவங்க வந்து அண்ணாமலையும், சுந்தரராஜனும் சைக்கிள்ல போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. "ஏங்க அது அவ்வளோதானா? ஏன் நிறுத்திட்டீங்க?" அப்படின்னு கேட்கவும், "நீ என்ன சின்ன பையன் நெனச்சிட்டு இருக்கியா? வயசாகுதுல்ல எனக்கும். நீ வேற கொஞ்சம் வெயிட் போட்டுட்ட அண்ணாமலை. முன்னாடி மாரி இல்ல. அதனால இது போதும். இதுக்கு மேல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராரு. அப்பதான் பின்னாடியே வந்து அண்ணாமலை கேட்குறாங்க, "நான் வெயிட் போட்டுட்டேனா உங்களுக்கு? நான் குண்டாயிட்டேன்னு சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "போதும்டா கௌதம் லைட்ட போடுறா" அப்படின்னு சொல்லி சொல்லவும், எல்லாரும் லைட்ட போட்டு வராங்க. "ஓ! இதுக்கெல்லாம் காரணம் நீங்கலாம் தானா?" அப்படின்னு சொல்லவும், அப்பதான் லீலாவதி சொல்றாங்க, "நான் கௌதமுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த அண்ணாமலைக்கு வந்து இந்த ஒரு நாள வந்து அமைச்சு குடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. "அம்மா, நான் உங்கள்ட்ட குழந்தைத்தனமான ஒரு பரபரப்பா நீங்க எப்பயுமே இருப்பீங்க. இப்ப நீங்க குழந்தைத்தனமா எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க. அத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அருவி போய் கட்டி பிடிச்சுக்கிறா அவங்க அம்மாவ. ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. வெண்ணிலா சொல்றா, "மாமா நீங்க இவ்வளோ நல்லா சேமியா கேசரி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கும் கொஞ்சம் வச்சிருக்கலாம்" அப்படின்னு சொல்றா. "இப்ப என்ன அதுக்கு? இப்பவே உங்களுக்கு செஞ்சு தரேன் வாங்க" அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை வருண் சுகமா இருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு வருண்ன்னு?" கேட்குறாங்க. வருண் சொல்றான், "இப்பதான் அந்த சேமியா கேசரிக்கு பின்னாடி உள்ள கதைய பத்தி பெரியம்மா சொன்னாங்க. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கல்லம்மா" அப்படின்னு சொல்றான். "கஷ்டம் யாருக்கு இல்ல? அந்த கஷ்டத்தலாம் நம்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு வெளிவரும்" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. "காசு, பணம் வரும், போகும். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு தான் கணவன் மனைவியா உறவு. அத வந்து நம்ப ஒருத்தங்க ஒருத்தங்க விட்டு குடுக்காம இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. வான்மதி சொல்றா, "உங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலாவும் சொல்றா, "நீங்க இப்படி பரபரப்பா இல்லாம, இப்படி இருக்கிற அண்ணாமலை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!